நீட் ஜேஇ மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஜேஇ மெயின் 2025 கேட்டிருக்கக்கூடிய கொஷினை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ கார் ஆஃப் மாஸ் எம் மூவ்ஸ் ஆன் எ பேங்க்ட் ரோட் ஹேவிங் ரேடியஸ் ஆர் பேங்கிங் ஆங்கிள் தீட்டா. To avoid slipping from banked road, the maximum permissible speed of the car is V0. The coefficient of friction between the wheels of the car and the banked road அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து ஒரு பேங்க்டு ரோடில் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்புது. அந்த ரோடோட ரேடியஸ் என்னென்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார் வந்து ஒரு சர்க்குலரான ரோடில் வந்து போய் திரும்புது. அந்த ரோடு ஃப்ளாட்டாக இல்லை, அந்த ரோடை என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ரோடோட ஒரு எண்டை லிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் கார் வந்து ஈஸியாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆங்கிளை தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து ஸ்லிப் ஆகாமல் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு காரில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காரில் அலோவ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீட் V0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே காரோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் V0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க, மியூ என்னன்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ இந்த கொஷின் ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின். ஏன்னா இந்த சினாரியோ வந்து பேங்கிங் ஆஃப் ரோடு அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வருது. சர்க்குலர் மோஷனில் பேங்கிங் ஆஃப் ரோடு அப்படிங்கிற கான்செப்டில் வருது. இதே கொஷின் நீட் 2016 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சேம் கொஸ்டின் தான். எ கார் இஸ் நெகோசியேட்டிங் எ கர்வ்டு ரோட் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ ஒரு கார் வந்து ஒரு கர்வ்டு ரோடில் திரும்புது. ரோடு வந்து எகெயின் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் பேங்க் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க் அட் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டயர் அண்ட் த ரோட் இஸ் மியூஎஸ். அதாவது இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, மியூவை கொடுத்துட்டாங்க. கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி, அதாவது V0 அல்லது V மேக்ஸிமம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2025 கேட்ட கொஸ்டின் என்னன்னா, மியூ V0வை கொடுத்துட்டு மியூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே மியூ கொடுத்துட்டு V கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட டெரிவேஷனை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கர்வ்டான ரோடில் திரும்பும் போது எனக்கு ரெண்டு விஷயம் சப்போர்ட் பண்ணும். ஒன்று ரோடோட கர்வேச்சர், இன்னொன்று வந்து பேங்கிங். சரியா? அப்போ ஒன்று ரோடோட பேங்கிங், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷன். இந்த ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணால், ஏன்னா விக்கு என்ன ஃபார்முலா வருது, G root of GR into mu plus tan theta by 1 minus mu tan theta. இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா, மியூக்காக ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்சர் கிடச்சிடும். இங்கே ஆன்சர் C. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷனை எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.